துளி காதல் தூவாதோ ஒரு மின்னல் தாக்க நாடும் உன் விரலை தேடாதோ உயிர் செய்து வழிகாட்டி என் கடமை என்னவென்று என்னை நேர்ந்தான் நன்றி பணிவீன் பரலோதிக்கிற எங்கள் பிதாவே இப்படி நாம் ரட்சிக்கப்படுவதாக இப்படி ராட்சியம் வருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படும் போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே பிதாவுக்கு சுதனுக்கு பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடம் இருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரவேலரை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வல பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழலாவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உன்னை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்று பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மாதானி வாழ்க எங்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க மாதானி வாழ்க மறையாத வாழ்க
வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய், அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமறியே, நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா, காத்தோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா. மன்னாதி மன்னரெல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டிக்கு நான் தங்கா தங்கா. காந்தாழி கண்ணுலதான் தலாடி உந்து போட்டான், சூடான சூற போத ஏறி கிச்சா கிச்சா. மெல்லமா என்ன நீயும் தள்ளுக்கா தள்ளி விட்டா, தானனா தானனா. மண்ணமா தேய்ச்சி விட்ட சந்தனமா, ஏத்தி வச்ச குங்குமமா, பார்த்தேனே கண்ணால கேட்டேனே உன்ன போல ஆக்கி வச்சு கெஞ்சணுமா, தூக்கி வச்சு கொஞ்சணுமா. மனமா கேக்குறிய பேச்சு நல்லா இல்ல, சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா, காதோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா. மண்ணாதி மன்னரெல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டிக்கு நான் தங்கா தங்கா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறே, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே, நீங்காத நினைவுகளாக அணைய இங்கே மிஞ்சுதே. நூலறிந்த பட்டம் போலே உன்னை சுற்றி நானும் ஆட, கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறே. இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை, காலம் கை கூடினால். கதை போமா கதை போமா கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான். கதை போமா கதை போமா கதை போமா, நீ பேச பேச காயமாறும் பூவே, உன் கண்ணாலத்தான் நானே.
தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே. தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே. வண்ணமானே உன் பின்னாலத்தான் வந்தேன் நானே. வண்ணமானே என் தாய்மடியாகுது உணழல் தானே. உயிரே நீ தானே நான் வாழும் தனி உலகு. பழகி உயிரோட உயிரான பிரியாது. இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும் பரந்த வனமா நீ கிடைச்ச மறுநொடிய. நிஜமே நீ தானே நான் தேடும் சிறுமழையே. நிறமே நீ தானே நான் பார்த்த மறையாது. எனக்கும் காலம் மாறும் மெதுவா காயம் ஆறும். கலந்த உன் கண்ணுல நான் விழுந்த மறுநொடியே. தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே. தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே. நீயும் பக்கம் வந்தாலே சின்ன பிள்ளைய நானேனே. பிடிச்சதெல்லாம் வரும் கனவானியே. யாரும் இல்லாமன் மேலே தனி உயிரென நின்னேனே. சுடுமணல் பூமியில் நிழலானி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளை உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமாண்டவரே, இந்த நல்ல நாளிலே உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், மேலானவர், எங்களை படைத்தவர், பராமரிப்பவர், ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஆமாண்டவரை, படைப்பின் ஆற்றலை அருமையான உமது சாயலாக படைத்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதன் முதல் அடையாளமாக இவர்கள் திருமணம் என்கிற அருட்சாதனத்திலே அருமையான மகள் ஆக்னல் படலியாவும் பரத்தும் ஆமாண்டவர் இணைய இருக்கிறார்கள். அதனுடைய தொடக்கமாக சமூகமாக இணைந்து வந்து நாங்கள் கொண்டாடுகிற இந்த சீர் வரிசைகள் எல்லாம் நிறைய ஆசீர்வதித்து புனிதப்படுத்திடணும் அப்பா. ஆமாண்டவரை, இதை அணிவிக்கிறவர்களை ஆசீர்வதி, இதை பயன்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, இதை தொடர்ந்து நடக்க இருக்கிற எல்லா சடங்குகளிலும் என் சமூகம் உங்கள் முன்பாக செல்லும் என்று சொன்னீரே, அதே போல உமது சமூகத்தை முன்பாக அனுப்பி காண ஒரு திருமணத்தை நீ நிறைவு செய்து தரும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும். தொடர்ந்து மண்டபத்திலும் ஆலயத்தில் நடக்கிற எல்லா திருச்சடங்குகளிலும் நீரே அன்னை மாமரியோடு ஒரு இறைவன் மையப்படுத்தி ஆமாண்டவரை எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மாமரி வேளாங்கண்ணி தாயினுடைய பரிந்துரையோடு இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து அருமையான மகள் படலியாவையும் பரத்தையும் ஒப்புக்கொடுத்து ஆசீர்வதித்து அருமையான மகன் ஆண்டனி, அருமையான தம்பி ஹெவன், இவர்களுடைய குடும்பம் ஐக்கியப்பட்ட ஒரு குடும்பமாக படத்தை ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று எங்கள் நல்ல பிதாவுக்கு அருள் நிறைந்த மரியே வாழ்க. புனித மரியே எல்லாமல் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர் இங்க வந்திருக்கிறவரையும் இங்கு வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த மங்கள பொருளை ஆசீர்வதித்து சீரும் சிறப்போடு பரிசுத்தப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
காதலடியோ அழகதன் வேர் பொருளாய் உலகினில் நீ பிறந்தாய் சகி பால் மழையின் துளியடி நீ நிலவின் நகலடிவா எனதுள் சகி கால நேரம் பார்க்காம திக்கி ஏதோ நோக்காம கண்மணி எப்பவும் எந்த கைகள் கொடுத்து கொண்டு நீ வேணும் என்னிருந்து நீங்காதே என் உயிரும் தாங்காதே வாழ்வதோ தெய்வதோ நீயும் நானும் சேர்ந்து வாழும் பார்க்க போதும் காட்டி இருள் பிழை நான் காட்டி ஒரு குடி நான் வான் நீ ஒரு முகில் நான் என்னில் சேர்வாயா பொய் நான் மெய்யடி பேரா வேறேதோ ஊரா உன்னாலே சூடாய் எந்தன் காஷ்மீரா ரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே now கரங்கள் ஒசரட்டுமே தேக்கோ அழகு மொத்தமே now குழந்தை சிரிப்புள்ள பேசுதா இமயம் மல்ல போல மாசுதா மனச பறிக்கிற கிரேசுதா ஜெலசி ஒன்ன பத்தி பேசுதா குக்கு குக்குலி பாவா ஹவுசே எனக்கும் குறையாத மவுசே ஆவியான தேவனே அசைவாடுமே அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே அன்பிறைவா உண்மை போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்தும் அருமையான மகனை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆரோக்கிய பலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் இவருக்காக ஆண்டவரே நீர் முன்குறித்த மகள் மேரி ஆக்னல் படலியா ஆமாண்டவரே அவரோடு இணைய போகிற அந்த அருள் சாதனத்தில் முதல் கட்டமாக இங்கே பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து உமது வெற்றியின் சின்னமாகிய சிலுவை அடையாளத்தை போட்டு இந்த அருமையான மகனை ஆலயத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறார்கள். இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் எல்லா நிகழ்வுகளும் காண ஒரு திருமணத்தை போல மகிழ்ச்சியின் நிகழ்வாக அமைய உமது ஆற்றலே அன்னை மாமனினுடைய பரிந்துரையோடு நீர் தருவீர் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவின் இரத்தம் ஜெயம் அல்லேலூயா. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ கேளாமலே கையில் வந்த கட்டி தங்கோ நீ தள்ளாமலே தள்ளாடுற எனக்கு நான் தெரிஞ்சேன் ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன் கொஞ்சலும் கொஞ்சாயோ மிஞ்சலும் மிஞ்சாயோ என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ சின்ன சின்ன நேரங்களில் சிக்கிக்கொண்டேன் நானே உன்னிடத்தில் ஓவியமாய் தானே கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே பத்தாம போயாச்சே பூமி எல்லாம் இங்க கேட்காம வாரண்டி உன் மனசில் நான் தங்க கண்ணுக்குள்ள உன் கனவ பாக்குறனே கண்ண
கண்டதெல்லாம் பலிக்கத்தான் வேண்டுரடி. என்னை பத்தி இன்னும் சொல்ல தோணுதடி. இப்படியே நாளும் போத வேணுமடி. முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன். ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன். கொஞ்சம் கொஞ்சம் என்ன நானும் மாத்துறனே. அங்க இங்க சிரிச்சுதான் பேசுறனே. வலிகளை மறைச்சிட பாக்குறனே. அருகில் நானும் நானா வாழறனே. முறை அழகுன்னு அட எனக்கு நீ தெரிஞ்ச. நெருங்குற நொடியில இரு விழியில நிறைஞ்ச. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ. எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ. எண்ணங்களில் எந்நேரமும் யோசனைதானே. தள்ளாமலே தள்ளாடுற நானே. கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீ. இறைவனுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான நாளாகவும் ஆசீர்வாத நாளாகவும் கொடுத்திருக்கின்றார். திருமணம் என்கிற அருட்சாதனத்தின் மூலமாக உங்களை இணைத்து உங்களுக்கு நல்லதொரு வாழ்வினை கொடுக்கின்றார். இனி வருகிற வாழ்வு கடவுளால் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு நிறைந்த ஒரு குடும்ப வாழ்வாக அமையவிருக்கிறது. சொந்தங்களும் பந்தங்களும் அருள் தந்தைகளும் அருட்சகோதரிகளும் என அனைவரும் உடைசூழ உங்களுக்காக ஜெபித்து இந்த திருமணத்தில் உங்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக மன்றாடுகின்ற இந்த இடத்துல எங்களுடைய ஆசீர்வாதங்களோடு இணைந்து நீங்களும் இன்னும் அருமையாக மகிழ்வோடு ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஆற்றலை இறைவன் அருட்சாதனத்தின் மூலமாக நிறைவாக உங்களுக்கு தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரும் இறைவன் உங்கள் இருவரையும் இணைந்து இந்த நாளில் இருந்து இனி வருகிற காலமெல்லாம் மகிழ்வோடு வைப்பாராக.
தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, மனித குலத்தை படைத்த போதும் ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டுமென திருவுளமானி திருமண உடன்படிக்கையால் இணைக்கப்பெற இருக்கும் உமது அடியார்கள் ஆரோக்கிய பரத், மேரி, ஆக்னல், ஃபிதேலியா இவர்களை அன்பின் பிணைப்பினால் ஒன்றாய் இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க அருள் வீராக. உமோடு தூயாவியாறு ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 18 - 24 வரை. ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே
என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனக்கு ஒன்றும் குறையில்லை. எனது ஆயன் இயேசு இருக்க எனக்கு ஒன்றும் குறையில்லை. எனது ஆயன் இயேசு இருக்க எனக்கு ஒன்றும் குறையில்லை. எனது ஆயன் இயேசு இருக்க எனக்கு ஒன்றும் குறையில்லை. எனக்கு ஒன்றும் குறையில்லை. எனக்கு ஒன்றும் குறையில்லை. பசுமையான புல்வெளி மீது என்னை அவரே நடத்துவார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்லுவார். புத்துயிரெனக் களிப்பார், நீதியில் நடத்திடுவார். புத்துயிரெனக் களிப்பார், நீதியில் நடத்திடுவார். சாவினிருள் சூழ் பள்ளத்தில் நானும் நடக்க நேர்ந்தாலும் எதற்கும் அஞ்சே, எதற்கும் அஞ்சே. எனது ஆயன் இயேசு இருக்க எனக்கு ஒன்றும் குறையில்லை. எனது ஆயன் இயேசு இருக்க எனக்கு ஒன்றும் குறையில்லை. தனது கரத்தினாலே என்னை அவரே தேற்றுவார். என்னோடு ஆண்டவர் இருக்கும் போது துணிந்து நான் நடப்பேன். ஏனெனில் தமது கரத்தினாலே என்னை அவரே தேற்றுவார். ஆசிரியனுக்கு அளிப்பார், விருந்தை தந்திடுவார். அருளால் நனைந்து அன்பால் சூழும் அவரின் இல்லத்திலே நானும் வாழ்வேன், நானும் வாழ்வேன்.
ஆயன் இயேசு இருக்க எனக்கு ஒன்றும் குறையில்லை. எனது ஆயன் இயேசு இருக்க எனக்கு ஒன்றும் குறையில்லை. எனக்கு ஒன்றும் குறையில்லை. எனக்கு ஒன்றும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 25 முதல் 32 முடிய. கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம் முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியை தம் சொந்த உடலென கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. പരിശുദ്ധൻ മഹോന്നത ദൈവൻ പരമെങ്കും വിളങ്ങും മഹേശൻ സ്വർഗീയ സൈന്യങ്ങൾ വാഴ്ത്തി സ്തുതിക്കുന്ന സ്വർലോകനാഥനാം മിശിഹാ. ഹല്ലേലൂയാ 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 ഹല്ലേലൂയാ
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, பொதுவாக திருமண திருப்பலியில் மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அட்டென்டிவாக இருப்பாங்க. ஆனால் பிரசங்கத்தை அவ்வளோவா ஆர்வமாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும். அது எப்படியாவது முடித்து இன்றைக்கி திருமண விழாவை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்று உறவினர்கள், பெற்றோர்கள் இவங்களாம் இருக்கலாம். மணமக்களும் எப்படியாவது பூசை முடிஞ்சுட்டு நம்ம ரிசப்ஷனுக்கு போனோம், அப்புறம் எப்படி ட்ரெஸ் பண்ணலாம், எந்த இது மாற்றலாம், இந்த இதில் ஓடிட்டுருக்கோம். அதோட பெரிய விஷயம் என்னென்னா, கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு கல்யாணமே பண்ணிக்காத நீங்கள் எப்படி வாழ்வோணும் அப்படின்னு இவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு சிலர் தலையிலையும் மண்டையிலையும் மூளையிலையும் ஓடிட்டுருக்கலாம். நீங்கள் எப்படி வாழணும்னு நான் சொல்ல வரல. எப்படி கிறிஸ்து நம்முடைய 2ஆம் வாசகத்தில் கேட்டது போல கிறிஸ்து எப்படி திரு அவையை அன்பு செய்தாரோ அதே போல நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும். இதுதான் திருமணத்தினுடைய தெய்வீக தன்மையை குறிக்கின்றது. மற்றவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, பரத்தும் ஆக்னலும் கேட்டு தான் ஆகணும். அன்புக்குரியவர்களே, இந்த திருமணத்தில் ஒரு முக்கியமான சூட்சமம் என்னன்னு பார்த்தா, ஒருவருக்காக மற்றவருக்காக தன்னையே மாற்றிக்கொள்வது அப்படின்னு பார்த்தா அது இல்லை. இங்கே நிறைய பேர் 5 வருடம் 10 வருடம் 20 வருடம் 22 வருடம் 30 வருடம் கல்யாணம் ஆனவங்களாம் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கலாம், என் கணவரை நான் மாற்ற முயற்சி பண்ணி மாற்றிட்டேன், என் மனைவியை நான் எனக்கு ஏற்றமாறு மாற்ற முயற்சி பண்ணி மாற்றிட்டேன்னு யாராவது இருக்கீங்களா? கஷ்டம், மாற்ற முடியாது. ஆக திருமணத்தினுடைய முதல் சூட்சமம் என்னன்னா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக்னல் எப்படி இருக்காங்களோ அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பரத் ஏற்றுக்கணும். பரத்தும் ஆக்னல் என்ன பண்ணணும்னா, பரத்தை அவர் எப்படி இருக்காரோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எப்படி கிறிஸ்து நாம் எப்படி எந்த நிலையில் இருந்தோமோ அந்த நிலையிலே நம்ம ஏற்றுக்கொண்டார். நாம் மனம் மாறியதற்கு அப்புறம் நம்ம ஏற்றுக்கினாரா? இல்லை, பாவியாக இருந்த நிலையிலே நம்ம ஏற்றுக்கொண்டார். அதே போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் நீங்கள் இருக்கின்ற நிலையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் திருமணம் வெற்றி அடையுமா என்று கேட்டால், திருமணத்தில் வெற்றி தோல்விலாம் கிடையாது. வெற்றி அடையணும்னு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அது சண்டையில் தான் முடியும். எப்படி வெற்றி பெறுவார்கள்? 2 பேர் ஒன்று சண்டை போட்டுக்கணும், இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ணணும். அதில் யாராவது ஒருத்தர் வெற்றி அடைவாங்க. திருமணத்தில் அது கூடாது. திருமணத்தில் வெற்றி தோல்வி என்பது இல்லை. திருமணத்தில் என்ன இருக்கணும்னா, நிறைவு இருக்கணும். என்னதெல்லாம் நிறைவு இருக்கணும்னா, அன்பு, மகிழ்ச்சி, மன்னிப்பு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், இரக்கம்,
ஒத்துப்போதல், இந்த விஷயங்கள் எல்லாத்திலும் நிறைவாக இருப்பது தான் திருமணம். வெற்றி கொண்ட திருமணம் அப்படின்னு யாரும் பார்ப்பதில்லை. நிறைவுள்ள திருமணம் தான் என்றைக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். முன்னுரையில் வாசிச்சாங்க, ஒரு தப்பு இருந்தது, யாருன்னா கவனிச்சிங்களா? எருசலேம் திருக்குடும்பமா நாசரேத் திருக்குடும்பம் தானே? அப்போ நாசரேத் குடும்பத்தில் அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, சமாதானம்லாம் இருந்ததா? இருந்தது இல்லையா? எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்களா? மாதாக்கிட்டையும் சூசியப்பர்கிட்டையும் பணம் இருந்ததா? இல்லை. வசதி வாய்ப்புகள் இருந்ததா? இல்லை. மாட மாளிகைகள் இருந்ததா? இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தில் என்ன இருந்தது? ஒற்றுமை இருந்தது, சந்தோஷம் இருந்தது, மன்னிப்பு இருந்தது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்ற தனம் இருந்தது. அதனால் அந்த மகிழ்ச்சி, அந்த குடும்பம், அந்த திருமணம் நிறைவுள்ள திருமணமாக இருந்தது. இதுக்கெல்லாத்துக்கும் மேல அந்த திருமணத்தில் வேற ஒன்றும் இருந்தது. அது என்ன? மாதாவையும் சூசேப்பரும் சொல்லிட்டேன். இன்னொரு ஆள் யார் திருக்குடும்பத்தில்? இயேசு. திருக்குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கிறது காரணம் என்ன? அந்த குடும்பத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். அதே போல நீங்கள் ஏற்படுத்தி போகும் குடும்பத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த திருமணம் நிறைவுள்ள ஒரு திருமணம், நிறைவுள்ள ஒரு குடும்பமாக மாறும். உங்களுடைய குடும்பத்தில் எப்படி ஆண்டவர் இயேசு வருவார் அப்படின்னு பார்த்தா, மத்தேயு எழுதிய நற்செய்தியில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன். அப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணணும்? இன்னையிலிருந்து ஜெபம் பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து. அன்புக்குரியவர்களே, திருமணம் நிறைவுள்ள திருமணமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த திருமணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய குடும்பத்திலே வர வேண்டும் என்றால் நீங்கள் இருவரும் கூடி ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஜெபம் குடும்பத்தை ஒற்றுமையாக வைக்கும். நாம் எப்பொழுது ஜெபிக்கின்றோமோ அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்ற இடத்திலே நிறைவு இருக்கும். நிறைவென்றால் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம், பொறுமை, இரக்கம், மன்னிப்பு, இதையெல்லாம் சேர்ந்தது தான் நிறைவு. இந்த நிறைவான திருமணம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ண போகிறவங்களும் பரத்தும் ஆக்னலும் தான். எப்படி நீங்கள் தனியாக நினைக்காதீங்க, உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் ஜெபிக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து சந்தோஷங்களையும் நீங்கள் ஒருவர் தான் தாங்க போகிறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஜெபங்கள் யாரெல்லாம் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை தாங்கி பிடிக்கப் போகிறார்கள். நீங்கள் இருவர் மட்டும் சேர்ந்த குடும்பமாக இருக்க போவதில்லை. உங்களை தாங்கி பிடிக்க, உங்களை அரவணைக்க, உங்களை ஊக்கப்படுத்த உங்களுடைய உற்றார் உறவினர்கள் இருப்பார்கள். உற்றார் உறவினர்களுடைய வேலை என்ன? அவங்கள ஊக்கதாப்படுத்தணும். அவர்களுடைய வாழ்விலே நாம் நுழைந்தால் அவர்களுடைய வாழ்விலே அது பிரச்சனையை தான் உருவாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி ஜெபத்தில் அவங்கள உறுதிப்படுத்தணும் அப்படின்றத யோசிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ரீடிங் ஞாபகம் இருக்கா? முதல் வாசகம். இன்னைக்கு ரீடிங்கே ஞாபகம் இல்லைன்றீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ரீடிங் முதல் வாசகத்தில் மோசே என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறாரு. அவர் கைகளை உயர்த்தி கொண்டு ஜெபிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க? வழியில் கை இறக்குறாரு. அப்போது அவருடைய ஜெபத்துக்கு யார் உதவி செய்கிறா? 2 பேர் சேர்ந்து அவருடைய 2 கைகளையும் உயர்த்தி பிடிக்கிறாங்க. அதே போல் உங்களையும் இங்கே இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அவர்களுடைய ஜெபத்தினாலே உங்களை உயர்த்தி பிடிப்பார்கள். அதோடு சேர்ந்து உங்களுடைய ஜெபமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருமண வாழ்வு நிறைவுள்ள வாழ்வாக இருக்கும். அன்புக்குரியவர்களை, திருமணத்தை வெற்றிகரமாக ஆக்க முயற்சி செய்யாதீர்கள். நிறைவுள்ளதாக செய்ய நீங்கள் முயற்சி எடுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். அதுவும் இன்றிலிருந்து தொடங்க வேண்டும். எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன்
என்ற ஆண்டவர் உறுதிமொழி குறித்திருக்கின்றார். அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆண்டவரை உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் வரவிருக்கும் என்றால் நீங்கள் ஜெபம் செய்தால் ஆண்டவர் உங்கள் நடுவே இருப்பார். அப்படி உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது எப்படி இயேசு மரி சூசை உடைய குடும்பம், நாசரேத்தூர் குடும்பம் எப்படி ஒற்றுமையாக இருந்ததோ, நிறைவுள்ளதாக இருந்ததோ, அதே போல உங்கள் குடும்பமும் நிறைவுள்ளதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, அதான் மத்தேயு எழுதிய நற்செய்தியில் நம்ம பார்க்கலாம். மலைப்பொழிவில் ஆண்டவர் இயேசு சொல்றார், உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். அந்த நிறைவுனா எல்லாமே சேர்ந்தது தான் அந்த நிறைவு. வெறும் அன்பு மட்டும் நிறைவில்லை. மன்னிப்பு அதில் இருக்கணும், இரக்கம் இருக்கணும், ஒருவர் புரிந்து கொள்கின்ற தனம் இருக்கணும், எல்லோரையும் சேர்த்து அரவணைத்து செல்லக்கூடிய அந்த பண்பு இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தால்தான் திருமணம் நிறைவாக இருக்கும். நீங்கள் தனியாள இல்லை, உங்களை சப்போர்ட் பண்ண, உங்களை சேர்த்து அழைத்து செல்ல உங்கள் குடும்பம் இருக்கிறார்கள், உங்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள். அதோடு சேர்ந்து ஒருவரை ஒருவர் நீங்கள் தாங்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் திருமண உறவு நிறைவுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா நம்ம எதுக்கு நோக்கி போவோம்னா, நம்ம இந்த திருமணத்தை எப்படியாவது சக்ஸஸ் பண்ணிடணும். திருமணத்தில் சக்ஸஸ் கிடையாது. ஏன்னா சக்ஸஸ்ன்னு போனாலே அந்த இடத்துல போட்டி வந்துடும். போட்டி இருந்தால் யாரா ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும். திருமணத்தில் ஒரு ஆள் ஜெயிக்கிறது அதெல்லாம் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து நிறைவுள்ளவராக இருக்கணும். அதே போல் ஒருவரை ஒருவர் மாற்ற வேண்டும். எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும், தயவுசெய்து நினைக்காதீங்க. இருக்கிற மாதிரியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவுள்ளதாக ஆக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த திருமண கொண்டாட்டத்திலே நாம் அனைவரும் சேர்ந்து ஆக்னல், பரத் இவர்களுடைய குடும்பம், இன்று ஆரம்பிக்க போகும் குடும்பம் நிறைவுள்ள குடும்பமாக இருக்க நாம் அனைவரும் சேர்ந்து இவர்களுக்காக ஜெபிப்போம். உங்களுடைய வாழ்வு ஒளிமயமாக, சமாதானம் நிறைந்ததாக, அன்பு நிறைந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆரம்பிக்க, தொடர்ந்து இருக்க நாங்கள் குருக்கள் அனைவரும், இங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் உங்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலியிலே உங்களுடைய திருமண வாழ்வு நிறைவுள்ள வாழ்வாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். ஆமென். I'll be standing in the garden, just think of what we're starting. I've been waiting for this day all my life. You'll be dressed up in your finest. You'll see beauty at its brightest. We'll have all we ever needed and more. And it feels like a wedding day. Feels like a wedding day. And it feels like a wedding day. Come and take me away. Walk me down the path together this day. Memories last forever. We'll be hand in hand and heart to heart. Make me love the way you do. Your smile lights up every room, and I see my future glowing in your eyes. And it feels like a wedding day. Feels like a wedding day. And it feels like a wedding day. Come and take me away. And it feels like a wedding day. Feels like a wedding day. And it feels like a wedding day. Come and take me away. I'll be standing in the garden, just think of what we're starting. I've been waiting for this day all my life. You'll be dressed up in your
finest, you'll see beauty at its brightest. We'll have all we ever needed and more. And it feels like a wedding day. Feels like a wedding day. And it feels like a wedding day. Come and take me away. Walk me down the path together this day. Memories last forever, and I see my future glowing in your இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். இறைவன் மீது இறுதி வரை நம்பிக்கை கொண்டு இறைவார்த்தை வழி நடந்தவர்கள் ஆபிரகாமும் சாராளும். பல்வேறு இது சூழ்நிலைகளிலும் ஆலயம் திருப்பலி நடைபெற நேரம். தயவுசெய்து கொஞ்சம் பேச்செல்லாம் நிறுத்துங்க, பேச்ச நிறுத்துங்க தயவுசெய்து. ஆபிரகாமும் சாராளும் பல்வேறு சூழ்நிலைகளிலும் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையில் நிலைத்திருந்து நம்பிக்கையின் பெற்றோராக திகழ்பவர்கள். திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தால் இணைக்கப் பெற்றுள்ள இம்மணமக்களும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கை என்னும் கொடையாலும் கனியாலும் நிரம்ப பெற்றவர்களாக இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஈசாக்கு ரெபேக்கா கடவுளால் முன்குறித்த வாழ்வு. இச்செயல் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. இறைவனால் தனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் ரெபேக்கா என அறிந்த ஈசாக்கு அவரை அளவு கடந்த அன்பு செய்தார். அந்த அன்பில் தன் வாழ்நாளின் இறுதி வரை நிலைத்திருந்தார். ஈசாக்கு ரெபேக்காவை போல கடவுளால் முன்குறிக்கப்பட்டு இன்று அன்பினால் இணைக்கப்பட்டுள்ள இம்மணமக்களும் தம் வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாகவும் இறைவனின் திருவுளத்தை தங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவர்களுமாக இறுதி வரை வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தோபியா சாரா இணைந்து வாழ்தல். இம்மணமக்கள் இருவரும் முழுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். மனித முயற்சி சிறிது பலனையே அளிக்கும். ஆனால் இறைப்பற்றோ எல்லா வகையிலும் பலன் தரும். இறைவனது திருவுள்ளப்படி இன்று இணைக்கப்பட்டுள்ள இம்மணமக்கள் தங்கள் வாழ்நாளின் அனைத்து நாட்களும் எல்லாவற்றிற்காகவும் இறைவனையே சார்ந்து வாழ்ந்த தோபியா சாராவை போல அனைவருக்கும் நன்மை செய்பவர்களாகவும் இறைவனை முழுமையாக சார்ந்து கொண்டு அவரை பின்பற்றுபவர்களாகவும் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். நான் ஆண்டவரின் அடிமை என்று மரியாள் ஏற்றுக்கொண்டார். அதை பிரிந்து கொண்ட யோசேப்பும் அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார். இத்திருக்குடும்பம் இறை அழைப்பை உணர்ந்தவர்களாக இயேசுவுக்காகவே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தனர். இவ்வாறே இம்மணமக்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இறை இயேசுவுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து மகிழ்ச்சியான நிறைவான புரிந்து கொண்ட வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
சிறுபிரானை பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்க வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீ நிறுவிய ஏற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்டுக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் இனிய நுகத்தாலும் அமைதியின் முறிவிராத பிணைப்பாலும் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளரச் செய்கின்றீர். ஆகவே வானதர் புனிதர் அனைவரோடு இணைந்து முடிவின்றி பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் திருப்பெயரா வருபவராசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அமைதியாக இந்த மணமக்களுக்காக நாம் பக்தியோடு செபிப்போம். இறைவேண்டல் எவ்வளவு அவசியம், அத்தியாவசிய தேவை என்பதை மறையுறையிலே நாம் கேட்டோம். இந்த நம்முடைய பிள்ளைகள் துவங்குகின்ற இந்த புதிய இல்லற வாழ்வு இறைவனை மையப்படுத்தியதாக, இறை ஆட்சி மதிப்பீடுகளை மையப்படுத்தியதாக, நற்செய்தியை மையப்படுத்தியதாக, இயேசுவை மையப்படுத்தியதாக,
இறை பிரசன்னத்தை மையப்படுத்தியதாக, மகிழ்ச்சியை மையப்படுத்தியதாக, பகிர்வை மையப்படுத்தியதாக, உறவை மையப்படுத்தியதாக அமைய வேண்டி இந்நேரத்தில் அனைவருமாய் இணைந்து இந்த பிள்ளைகளுக்காக நாம் செபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயோர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக மரிய குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும், பெற்றோர் மேலும் மூதாதையர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், பங்கின் பாதுகாவலான புனித பிரான்சிஸ் சலேசியார், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நான்களே, நம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கிய பரத், மேரி, ஆக்னல், ஃபிடெலியா இறைவனுடைய சன்னிதானத்தில் அவர்கள் ஒன்றிணைந்து புதிய குடும்ப வாழ்வை துவங்குகின்றார்கள். அவர்களை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கிற நாம் அனைவரும் ஒரு மனத்தினராய் இயேசு கற்பித்த ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, கிறிஸ்தவில் இப்பொழுது மனமுடித்த ஒரு அடியார்களாகிய ஆரோக்கிய பரத், மேரி ஆக்னெல் ஃபிடிலியா இவர்கள் மீது ஆண்டவர் தம் அருளின் ஆசி இறக்கமிடம் பொழியவும், புனித உடன்படிக்கையால் இணைந்த இவ்விருவரும் அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக திகழும் ஆண்டுடன் நாம் அனைவரும் பணியுடன் மன்றாடுவோம். மணமக்கள் முழந்தால் படியிட நாம் இவர்களுக்காக அனைவரும் இணைந்து செபிப்போம். இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைப்பிரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்கள் இனி இருவரல்ல ஒரே உடல், எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தீர். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் இணைக்க பெற்று உமது ஆசையை நாடி நிற்கும் உம் அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கியருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களிலும் அன்பை ஊற்றியருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. உம் அடியார் மேரி ஆக்னெல் ஃபிடிலியாவில் அன்பும் அமைதியும் அருளும் குடிகொண்டிருப்பனவாக. திருநூலில் போற்ற பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல அவரும் தன் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகின்றோம். உம் அடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையில் உம் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மன வாழ்க்கையில் ஒன்றிணைந்து நன்னடத்தில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்கள். ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கள் பேறு அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்குரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்புக்குரியவர்களே, நன்றி சொல்லும் நேரம். இந்த தெய்வீக திருமண திருப்பலி நிறைவாக நடைபெற வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபித்த வண்ணமாக இருந்தோம். தொடர்ந்து நாம் அதை உணர முடிகிறது. கால சூழ்நிலையை நல்ல முறையிலே நிறைவேற்றி தந்த மூவொரு இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். வந்திருக்கிற இறை சமூகம், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சிறப்பாக இந்த தெய்வீக திருமண திருப்பலியை தலைமை தாங்கி நமக்கு அருள் ஆசிரியை பெற்று தந்த அருள் தந்தை ஏ அருள்ராஜ் அவர்களுக்கு மணமகளின் தகப்பனார் தம்பி சகாயகவன் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவர்களை தொடர்ந்து நமது பாசமிகு பங்கு தந்தை அருள் திரு ஜேக்கப் ஆல்பர்ட் அவர்களுக்கு நமது அண்ணன் மரிய பேட்ரிக் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். மூன்றாவதாக அருள் தந்தை ஜெயக்குமார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பிக்க அருமையான மைத்துனர் மரிய அல்லேசி அவர்களை அழைக்கிறேன். நிறைவாக அருமையான நமது மண்ணின் மைந்தர் அருமையான அருள் தந்தை பாசமிகு ஆல்வின் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பிக்க அருமையான தம்பி ராஜரத்னம் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் தொடர்ந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் சிறப்பாக ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காலத்தினுடைய அருமையை கருதி இந்த திருப்பலி நிறைவுற்றவுடன் அருள் தந்தையர்களோடு மணமக்கள் ஒரு போட்டோ எடுப்பார்கள். இரண்டாவது மணமகனுடைய தாயும் தகப்பனும் சேர்ந்து இரண்டாவது போட்டோ எடுப்பார்கள். மூன்றாவது போட்டோ மணமகளுடைய தாயும் தகப்பனும் எடுப்பார்கள். நான்காவது போட்டோ மணமகள் மணமகனின் பெற்றோர்கள் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்பார்கள். மீதி அனைத்து போட்டோக்களும் மண்டபத்தில் எடுக்கப்படும். நீங்கள் ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த இப்பிள்ளைகள் அன்பினால் ஒருவனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர்களுக்காக இப்பொழுது சிறப்பான மன்றாட்டுக்கள். என்றுமுள்ள தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருவனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைக்கவும் செய்வாராக. ஆமென். உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. ஆமென். உலகிலேயே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சியாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில்
உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வோடு வரவேற்பார்களாக. ஆமென். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. Sunshine, you're my moonlight, you are stars in the sky. Come with me now, you have my desire. Vendiya, Vandaya, Araja. பக்கம் இருந்தால் கெட்டு போவேன், தள்ளி இருந்தால் நல்லவனாவேனே. உன் புன்னகை என்னை கொய்வது பொய்யாமை, என்னை மென்மை செய்வது மெய்யா. ஆராத்யா என் ஆராத்யா, என் இதய துணைவியே ஆராத்யா. ஆராத்யா என் ஆராத்யா, கலவியின் தலைவியே ஆராத்யா. அதோடு நான் சொன்ன ஓர் சொல் உன் தோள் வீழ்ந்து உன் மார்பில் உடைகின்றதோ. மார்போடு நான் தந்த ஓர் முத்தம் மேலேறி மோட்சங்கள் அடைகின்றதோ. சொல்வாயா செய்வாயா கொல்வாயா, உயிர் தந்து மீண்டும் கொள்வாயா. உங்கள் அனைவரையும் இந்த திருமண நல்வாழ்வை
உங்களை வரவேற்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சம்பந்தங்களை ஒருவரோடு இடைவெளியை சாட்சியாக நீங்கள் எல்லோரையும் வாழ்த்தும்படி உங்களை அறிவு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாடுகளில் எளிய கேக்கை வைப்பதற்காக பிள்ளைகளுக்காக நாம் பொது ஜெபத்தை அன்புடன் இனிமையாக இருக்கிற அவர்களுடைய இனிமையான பாட்டுகளுக்காக ஆதாரமாக இவற்றை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு உங்களை பெற்றுக் கொண்டாடுகிறோம். நெருங்காத விலகாதே, உள் பக்கம் இருந்தால் கெட்டு போவேன், தள்ளி இருந்தால் நல்லவனாவேனே. உன் புன்னகை என்னை கொய்வது பொய்யாமை, என்னை மென்மை செய்வது மெய்யா. ஆராத்யா என் ஆராத்யா, என் இதய துணைவியே ஆராத்யா. ஆராத்யா என் ஆராத்யா. மணமகன் ஆரோக்கிய பலர் இவர்களின் மனவிழா வாழ்த்து மலர். ரோஜாப்பூ மாலையிலே ஓர் மல்லிகை சரவண பூத்து குலுங்கும் புதுமண மக்களே, உங்கள் புன்னகை வரவு கண்டு வாழ்த்த வந்தவர்கள் சொக்கி போய் இருக்கின்ற இந்த வேளையிலே புது வசந்தத்தில் வீற்றிருக்கும் அன்பு செல்வங்களே, தங்கத்தால் வார்த்தெடுத்த உன் பவள மேனி கண்டு சங்கினால் பால் கொடுத்தால் நோகுமென நொங்கினால் பால் குடித்த அன்பு மகளே, நீ வாழ்க. முத்தெடுக்கும் தூத்துக்குடியாம் பட்டினத்திலே நல்முத்தன கண்டெடுத்த நல் மகனே, அன்பு மணமகனே, நீ வாழ்க. இருவரும் ஒன்றித்த இந்த நாளிலே நாங்கள் மெய் மறந்திருக்கும் இந்த வேளையிலே இறையர்கள் நிறைந்திருக்க, இறை ஆசிரியரும் பெருகி வர, இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து வாழ வேண்டும் என்ற வார்த்தையை அர்த்தமாக்கி அதற்கு தலை சாய்த்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும். அரங்கம் நிறைந்திருக்கும் இந்த வேளையிலே வாழ்த்து வந்திருக்கும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரின் ஆசிரோடு எங்கள் ஆசிரியரும் சேர்ந்து வர, இருவரும் நிலவும் வானம் போல மலரும் மனமும் போல மனம் வீசி 100 ஆண்டு காலம் வாழ வாழ்த்தும் உன் அத்தை மாமா அல்லேசு ராஜி மற்றும் சரிதா ராஜேஷ் ஆண்டனி, ஜெரி ஜோபி, பியோ ஜாக்சன். நன்றி. சில்லாஞ்சிருக்கியே என் சில்லாஞ்சிருக்கியே, சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே. சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே, உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே. சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே, உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே. கண்ணால கண்ணால மோதி முன்னால போற, வந்தாவா என்ன நீ பந்தாட வர. என் உசுரெடுத்து இப்போ தர தேதி சொல்லேண்டி. சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே. சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே. வச்ச கண்ணு பத்தாமல ஒன்ன ரசிக்கிறேன், தெள்ளழக தாங்காமல துண்டா விழுகிறேன்.
ஊறுபட்ட ஆசையெல்லாம் உள்ள முனகுறேன். ஊசி குத்தும் பார்வையில ரொம்ப இழக்கிறேன். மல்லாட்ட கண்ணால தள்ளாட்டம் போடுறேன். அம்பயர் இல்லாம ஆல் அவுட் ஆகுறேன். ஒரு பந்தாட்டம் பின்ன சுத்தி திரிஞ்சேன். உன் பொல்லாத அன்போட வாழ தவிச்சேன். என் ஆசைகளை கொட்டி வைக்க வானம் போதல, அத வார்த்தைகளா சுருக்கி சொல்ல நேரம் போதல. சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே. சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே. உன்னை சுத்தி எண்ணம் சுழலுது, உள்ளுக்குள்ள சொந்த புத்தி என்ன மறக்குது. உன்னை சுத்தி எண்ணம் சுழலுது, உள்ளுக்குள்ள சொந்த புத்தி என்ன மறக்குது. மனசரங்கி எப்போ வர ஏக்கம் எகுருது, கட்டி வச்ச கோட்டையெல்லாம் பூட்டி கிடக்குது. என்னோட இருக்கிற எனக்கு நீ இருக்கியா, பக்கத்துல நடக்கிற பாசமா இருக்கியா. ஏன் சொல்லாத பொல்லாப்ப காட்ட நினைச்சு, நீ சொல்லாத நேசத்தை வாங்க தவிச்சு. நான் தேக்கி வச்ச தேவையெல்லாம் உனக்கு புரியல, அத கொத்து சொல்ல வார்த்தை ஏதோ எனக்கு தெரியல. சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே, உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே. கண்ணால மோதிய முன்னால போற, வந்தாவா என்ன நீ பந்தாட வர. என் உசுரெடுத்து இப்போ தர தேதி சொல்லேண்டி. சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே. சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே. மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் நிலா வந்ததே, நிலா வந்ததே. பேசி பேசினாலும் காலம் போக்க தோடும், நான் விழித்து வார்த்தை போர்த்தி கொண்டதே. நதி நீரின் மேலே வெளிச்சங்கள் போலே விழுந்தாயே, விரைந்தேனே உருண்டோடினானே. அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் நிலா வந்ததே, நிலா வந்ததே. தினந்தோறும் அதையே மனம் தான் கேட்குதே. சாம்பல் மேலே பூவின் பாதம் கோலம் ஆகிறதே. அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் நிலா வந்ததே, நிலா வந்ததே.
பூமி கொஞ்சம் நில்லு. பெண்ணே பெண்ணே உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே. கண்ணே கண்ணே நீளும் காலம் வேண்டும் வாராயோ அருகிலே. பூவே காதல் பூக்கும் பூவே சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும். புலரும் காலை வேண்டாம் இரவின் குளிரே என்னை கொல்லாதே. உலகமே நமக்குதான் நீ கூட இருந்துட்டா. சொர்க்கமே துறக்குதா உன் கூட நடந்துட்டா. ஒரு வார்த்தை கூட இங்க சொல்ல தேவையில்லை, காதல் இதுதான். எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகம் நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை
ரசிக்கும் ரசிகனுமானே. அவளோடு இருக்கும் ஒருவித சிநேகிதனானே, அவளுக்கு பிடித்த ஒரு வகை சேவகனானே. ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே. காதலாட காதலாட காத்திருந்தேனே. ஆசை நூலில் பாசப்பூக்கள் கோர்த்திருந்தேனே. செய்யாத மாதவம் நீயே, பொய்யாத பேரருள் நீயே. ஓயாத தேன்மழை அதை ஏந்தவே புது பூமி செய்வோமே. உன்னோடு வாழ்வது ஆனந்தமே, ஒவ்வொரு பொழுதிலும் பெருமமே. தீராத தேவைகள் ஆனந்தமே, இல்லைகள் இங்கில்லை பெரும்பமே. கண்ணுக்குள்ள என் பட்டாம்பூச்சி சிரிக்குது, நெஞ்சுக்குள்ள அது குட்டி ரெக்க விரிக்குது. கண்ணுக்குள்ள என் பட்டாம்பூச்சி சிரிக்குது, நெஞ்சுக்குள்ள அது குட்டி ரெக்க விரிக்குது. காணும் யாவிலும் இன்பம் கரைந்தே போகுது நெஞ்சம். என் உள்ளங்கையிலே என் புன்னகைகளா. கேட்கும் யாவிலும் தாளம், அசையும் யாவிலும் நடனம். என் சுவாச சாலையில் ஒரு வாச திருவிழா. காதோடு கதை பேசும் காற்று, காலோடு உரையாடும் தூசு. யாரின் பேச்சை நான் கேட்கப் போகிறேன். நில் என்று அழைக்கின்ற பூக்கள், வா என்று இழுக்கின்ற தோழன். யாரின் பேச்சைதான் நான் கேட்பதோ. தித்தின தத்தின தித்தின தத்தின அழகு 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 அழைக்குது. தித்தின தத்தின தித்தின தத்தின சிறகு சிறகு புதிய சிறகு முளைக்குது. தித்தின தத்தின தித்தின தத்தின அழகு 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 அழைக்குது. தித்தின தத்தின தித்தின தத்தின சிறகு சிறகு புதிய சிறகு முளைக்குது. காணும் யாவிலும் இன்பம் கரைந்தே போகுது நெஞ்சம். என் உள்ளங்கையிலே என் புன்னகைகளா. கேட்கும் யாவிலும் தாளம், அசையும் யாவிலும் நடனம். என் சுவாச சாலையில் ஒரு வாச திருவிழா. காதோடு கதை பேசும் காற்று, காலோடு உரையாடும் தூசு. யாரின் பேச்சை நான் கேட்கப் போகிறேன். நில் என்று அழைக்கின்ற பூக்கள், வா என்று இழுக்கின்ற தோழன். யாரின் பேச்சைதான் நான் கேட்பதோ. கண்ணுக்குள்ள என் பட்டாம்பூச்சி
குட்டி ரெக்க விரிக்குது தட்டவில்லை என் உலகமே திறக்குது பிச்சுக்கிட்டு பறக்குதடா கண்ணுக்குள்ள என் பட்டாம்பூச்சி சிரிக்குது நெஞ்சுக்குள்ள அது குட்டி ரெக்க விரிக்குது தட்டவில்லை என் உலகமே திறக்குது பிச்சுக்கிட்டு பறக்குதடா என் நெஞ்சுக்கு வேண்டாமாடா கை கோர்த்தே சிற்றண்டம் காண்போமாடா வால்மீனா நீ பாடு Thank you.